அப்பதான் அதுக்கு வர போலியா வருது அவருக்கு. சரி போய் கேளுங்க அவர் மகனை சொன்னாதான் ஐயா அவர் வரலன்னு சொல்றாரு. பின்னால பேர் மாத்தி நான் சொல்ற கம்யூனிட்டி. ஓ பெரிய பண்ணைய. ஓஹோ பண்ணைக்காரன். பெரிய பண்ணை. ஆமா பணக்காரன். பணக்காரன். அதனால பெரிய பண்ணை வச்சிருக்க. பண்ணைய. ஓஹோ டே பண்ணையா. டே பண்ணையா. வாடான்னு கூப்பிட்டா வருவானு சொல்லுவோம். அவர் சொன்னா கண்டிப்பா வருவான். அடிக்க மாட்டானா? அடிக்க மாட்டான். தொட்டு கூட பார்க்க மாட்டான். சத்தியமா கடவுள் குடும்பம் தொட மாட்டான். மகாராஜா மகாராஜா அடக்கம் அமரரோல் அடங்காமை மகாராஜா என்ன சொன்ன? நான் படிச்சது அப்படிதான். அடக்கம் நீ அடிக்க லோன் போடாது. மகாராஜா திருவள்ளுவர வார்த்தையா திருட்டு பேமாடி பெரிய பண்ண வச்சிருக்காங்க. கேக்கல கேக்கல கேக்கலையா? கூப்பிடுங்க. எப்படி கேளு. அவனை பார்த்து கூப்பிட்டாதானே. அதானே சொல்லிட்டு சொல்லி என்ன போலையா சொன்னியா? கபடி கபடி ஆமா கபடி 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 குண்டு குண்டு என்கிற குணசேகர் பாக்கலாம். மச்சா குண்டு உங்க அம்மா கூப்பிடுறாங்கடா. பொண்டாட்டி கூப்பிடுறா. உன்னை நம்பி இந்த பன்னீர் வாத்தியார் எத்தி பாக்க வாங்கி வச்சிருக்காரு. மாசம் முல்லா செத்துட்டு போயிட்டானே. மச்சா அண்ணன் நம்பி கூப்பிடுறான்டா. பன்னீர் வாத்தியார் கூப்பிடுறாரா. போயிட்டான். டிவிக்கல மச்சா டிவிக்கல கூட்டா கூப்பிடுறா. குத்துற குத்துற அதுல அங்க போகுது. என்னன்னு தெரியல. அங்க கை போடு. பய பேச மாதிரியா
நீ நடிப்பா இல்ல நொடிப்பா இது? பைபிள்ஸ் மகாராஜா அட்டா அப்பப்போ வரும். எப்ப போறோம் அது? அடிக்கும் போது யாராவது அடிக்கிறாங்களோ அப்பப்போ வரும். போட வேண்டியதுதானே அந்த டாலரை வச்சுட்டு போட வேண்டியதுதானே இதெல்லாம் பார்த்தா மாய பேசி விட்டு பெருகிட்டு எனக்கு. ஓரமா ஓரமா யார்கிட்ட வாங்க போனா போவாத பாத்துக்கிறேன். ஏடா? வீட்டுக்குள்ள போனா உலக்காத வருத்தே கிடையாது. வெளியே வர மாட்டேன். ஐயோ ரகசியத்தை வெளியே சொல்லிட்டாங்க எங்க அம்மா ஒரே தாயிடா, எனக்கு ஒரே தாயிடா. கப்பல் பகவான் எனக்கு ஒரே கம்மியாட்டி வீட்டுல ஒண்ணு பூஜை ஒண்ணு வச்சல நீ வந்து பேசுறேன். தாய்க்கு பூஜாவுக்கு என்ன இருக்குது? தாயின்னு தான் சொன்னது. எங்க அம்மா ஒரே அம்மாடா பாவி. எங்களுக்கு மட்டும் ஒரே அம்மா தானே பிறந்தோம். கொட்டு பாதி கூத்து பாதி பாதி வெறும் கூத்தா இது வச்சுக்கோ போயிட்டு முடியாது. ஆமா நல்லா புரிஞ்சுக்கோ. எப்படி ஒரு பூஜை இருந்தா போச்சு அது ஏ பையா அது உன் வாயில போடாது. எப்படி விளக்கும் கொட்டு பாதி கூத்து பாதி. சரி நீ யாரு? ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், அது போய் சொல்ல முடியுமா? சரி சொல்லுங்க. அமர்ந்துக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாருமே சொல்றேன். கல்லாதான் சொல் காமுறுகள் முளை இரண்டு, இல்லாதான் பெண் காமுற்று அற்று. கல்லாத காமுற்று இல்லாத முளை பாதிபா 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 சகலபாடிய ஒண்ணு ஏழு குடும்பத்து கட்டிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தமா? அப்படின்னா என்ன அர்த்தமா? பொன்னாடி கூட்டு வரதான் இல்லடா பாதி யாரு கொண்டாடி யாரு கல்லாதான் சொல் காமுறுகள் முளை இரண்டு, இல்லாதான் பெண் காமுற்று அற்று. அச்சு கிணத்தில் கைத்து மேல ஒரு கால் வச்சு ஒரே மாதிரி நீ சொல்றது சொன்ன திருப்பி திருவள்ளுவர் எழுதிய வார்த்தை. திருவள்ளுவர் பக்கமாவா? திருவள்ளுவர் இந்த குறளை யாருமே படிச்சிருக்க முடியாது. கல்லாதான் சொல் காமுறுகள் முளை இரண்டும், இல்லாதான் பெண் காமுற்று அற்று. ஏன்னா அது நியாயமா? ஒரு பெரியவரு 10 பஞ்சாயத்து தூக்கிருப்பாரு, அவர்கிட்ட நியாயத்தை கேட்கறேன். அதனால கேட்டவன ஏன்னா ஒரு வரி சொல்றேன் சொல்லி என்ன தயவுசெய்து பாதிபா உன் பாடி அடிக்கிறது சொல்லிதான் இல்லாதான் பெண் காமுற்று அற்று. கடலை துளைத்து 7 கடலை புலந்து குறுகரித்த திருக்குறள். கடல்ல 7 கடலா? கடுகை துளைத்து 7 கடலை புகுந்த குறுகரித்த திருக்குறள். பகவான் இந்த படிப்புல தெரியாது. என்ன சொன்ன? என்னடா புரிச்சுக்கல? ரெண்டு வாரம் 7 புள்ளு சொல்றாங்க. இந்த பாடி போடுறாங்க. இதுக்கு மேல அங்க வச்சு தீத்துருவாங்க. சரி சரி. நாளைக்கு தான் 6 சாஸ்திரம் 64 கல்யாணம் 64 கையை காணும். ஜாதி திருப்பி ஒண்ணு சிரிக்கிறீங்க.
இது நியாயமா இது? டேய், ஓ எவ்வளவு மரியாதை அமர்ந்திருக்கக்கூடிய அவா 4 வேதத்தை வச்சு அவங்கள பாவிக்கிறேன். 4 வேதம் 6 சாஸ்திரம் 64 கல்யாணம் 96 தத்துவம் 18 பூரான பூர்வீகானம் மனவிக்கான என்று சொல்லக்கூடிய கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய பூரா சொல்ல அடி வாங்கிட்டு சத்தம் போடாது. வாங்க முடியல. ஏங்க கைகள் டீனா கொண்டு கொடுக்கலாம். ஓ சந்தேகத்தியான விடுறா. இன்னாடியால ஒரு மாறி கை விட்டு பேசுறாங்க. என்னடா இது கரிமாங்கலா போயிடுச்சு. ஓ அமர்ந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் சிறியவர்கள் நண்பர்கள் ஆமா தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆமா அமர்ந்திருக்க சபையில் ஒழுங்கா பேசு. வாய காட்டு வாய் கீச்சு விடுவான். சரி திரா நீ கீக்கா தான் விட்டுக்கிறப்ப வாய அது ஒண்ணுதானே பாக்கிய விட்டுக்கிறேன். அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் வந்தேன். நீ யாரு உங்களுக்கு தெரியுமா மச்சான்? தெரியுமா அவர் யாரு என்னன்னு அவங்க அம்மால போய் கேட்டா தெரியும் என்னன்னு. கம்ப்ளைண்ட் போய் வாய ஒண்ணு வாய கழிப்புறாங்க. அவங்க வந்து அவர் யாருன்னு கேட்காத. ஆமா அதுக்கு பதில் சொல்லடா. அவர் சொல்லதாங்க தெரியும். அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் வந்தேன். வந்தியே நான் யார்? மச்சான் எனக்கு தெரியும் மச்சான். நான் எங்க தெரியுமா? நான் எங்க தெரியுமா? மச்சான் அவர் யாரு உங்களுக்கு தெரியாது உனக்கு? ஏய் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கவட்டம் கரிமங்கலத்தை சேர்ந்த இவர்தான் பன்னி வச்சிருச்சு. பன்னீர் வச்சிருக்கா பன்னீர் வச்சிருந்தா எனக்கு தெரியும். அமர்ந்திருக்கக்கூடிய சபையில் வந்தேன். நான் யார்? எப்படி விட்டார்? அப்படியே வா. எப்படி நீ பாடி கேட்டுப்பா சும்மா அந்த பாட்டு நீ பாடு தெரியல எனக்கு பாடல பாடா நானே தானே மாறி கிடக்கிறேன். தக்கா புத்தால என்ன பேரு? ஒரு கெப்பம் தெரியல. சரி அதெல்லாம் சூப்பரா பாடுறான். பையன் குறையில நம்ம புள்ள தான். நம்ம புள்ள தான். நம்ம புள்ள என்னடா பேசிட்டு இருக்காங்க? திருட்டு தேவாதி பத்தல. புடிங்கிட்டு போகுதுப்பா. எப்போ புடிங்கிட்டு போகுது? ஓ ஒருத்தோட ஒழுங்கா சொல்ல மாட்டான். அச்சா அச்சா மகாராஜா மயில் மகாராஜா மயில் மகாராஜா. ஐயோ ஏங்க மயில் இல்லையா? எப்படி விளக்கா? எப்படி பத்மாபுரி பட்டணத்தை பத்மாபுரி பட்டணத்தை சந்த மோட்டோட கூட விட்டுக்கிறேன். உக்கால ஒரு அப்படியே கைது மேல காலத்து ஒரிஜினல் நசுக்கு அப்படியே சுத்தமான உக்கால இல்லப்பா. இந்த ஜான அங்கத்துக்கு பெத்த புள்ளடாம சரி அது காலமில பேர புள்ளலாம். ஓ கைது மேல கால வச்சு ஏழுச்சு மரக்கணி எல்லாத்தையும் ஏன் கீழே வச்சு ஒரே மீறி எப்படி பத்மாபுரி பட்டணத்தை மருதாரி பரிமாறு செய்து வரக்கூடிய பத்மாசூரன் கரியில ஒண்ணும் காண போல வெட்டு போன கரியான்னு கரிய
பத்மாவதி பட்டண தகுதியோடு பரிமாணம் செய்து வரக்கூடிய பத்மா சூரனுக்கு விளக்கம். தெரிஞ்சுக்கிச்சு மகாராஜா. அப்படி இருக்கும்போது என்னது? என்னது? எப்படி எப்படி நான் பிறந்து நேற்றோடு 47 வருஷம் 47 வருஷம் நான் பிறந்து நேற்றோடு 47 வருடம் 47 வரணும். ஒரு நாளைக்கு அரணாகிய பரமனை நோக்கி 48 நாள் பூஜைக்கு வருகிறேன். ஒரு வருடத்துக்கு ஓஹோ எப்படி 48 நாள் பூஜைக்கு 47 நாள் பூஜை பண்ணி வரேன். காலையில இருந்து ஓ ஒரு நாளைக்கு 48 நாள் பூஜை. ஒரு நாளைக்கு நேற்றோடு 47 நாள் பூஜை முடிந்து விட்டது. முடிஞ்சிச்சு. 48 ஒரு நாளைக்கு 48 நாள் 48 நாள் ஒரு நாள் தான் வருஷத்துக்கு. அப்படி அரணாகிய பரமனை நோக்கி தபம் செய்து கொண்டு வருகின்றேன். ஆமா. எதற்கு எதற்கு? இந்த உலகத்தில் நாளை மும்மூர்த்தி தேவர்கள் இருக்கு அடக்கம். ஆமா. இந்த பரமேஸ்வரன் மூராவுக்கு அடக்கம். ஆமா. இவத்தனை போய் நீ கீழே போறான் மாட்டிங்க மூணா. அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் ஆமா. என்ன பார்த்தவனே அவன் அழிஞ்சு செத்து போடணும். ஆமா நம்மளுக்கு அடக்கம் தானே. மேலே ஒரு உலகம் கீழே ஒரு உலகம் நடுவால ஒரு உலகம் 3 உலகத்தில் நான் ஒருவனே இருக்கவே. பரவாயில்லப்பா. அதனால் நேற்றோடு 47 வருஷமாக பூஜை செய்து வருகின்றேன். அரணாகிய பரமனுக்கு ஒரு வருஷத்துக்கு 48 நாள் மண்டலம் பூஜைக்கு வருகின்றேன். இன்றைக்கு 48வது நாள் பூஜையிட வேண்டும். இந்த ஊர்ல வந்துக்கிற ஆமா பரமகிட்ட போறதுக்கு யார் போறது? அடா இல்லடா கைமாதமா போய் பரமலோக காக்காய் போறதுக்கு அப்படி பூஜை செய்து வருகின்றேன். அரணாகிய பரமனிடம் எனக்கு கெட்டு ஒரு வரமும் கெட்டது கிடையாது, ஒரு நிலமும் கெட்டது கிடையாது, ஒரு நீரும் கெட்டது கிடையாது. திவேரியும் கிடையாது. அதனால திக்கு திசையாமல் இந்த பண்டகாபுரி நாட்டில் இருக்கின்றேன். நான் எப்படி ஒருவனா வாழ்வது? புடிங்கி வர்ணமனை பார்த்து பூஜை செய்ய வேண்டும். அவரிடம் நம்ம என்ன கேட்பது? ஒண்ணு புரியவில்லை, ஒண்ணு தெரியவில்லை. அமர்ந்து சற்று நேரம் பார்ப்போம். இப்பொழுது இதோ பத்மாபுரி வந்துகிட்டோம். ஏன்னா அந்த மும்மூர்த்தி தேவர்கள் அனைவரையும் எப்படி நான் வட்டிக்கு வெட்டி பழி வாங்கணுமோ கண்டிப்பா அதுக்காக வந்திருக்கிறோம். அதுக்கு மட்டும்தான் வந்துக்கிறியா? வேற என்ன சமாச்சாரம் வந்துக்கிறியா? அதெல்லாம் பிறகு பேசிக்கொள்வோம். ஆனால் இப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த சூரனை பார்த்து அவரிடத்தே வார்த்தை ஆட வேண்டும். அவங்கள சொன்னாதான் இவனை கலந்து கூட்டி விட்டாதான் அவங்க உண்மையான பேரு சொல்ற வேண்டிய உன்ன பொழக்கிறது அவன் விடுறதுல உன்ன யாருக்கு சூத்துக்கியோ போகுது
அது ஒண்ணா உறுதி. அதெல்லாம் அடிக்க மாட்டான். பார்க்கலாம் இருக்க நீ நானு மனுஷான விட்டு கொடுவோம். அவன் கம்மியாட்டி அவன் 5 போற கம்மியாட்டி ஆயிடுச்சு அடிக்கலாம் எல்லாரும். தன்னை தேடி உலகத்துக்கு நானே ராஜா. ராஜா நானே கடவுள். கடவுள் என் எதிராக வருவது யாரும் யாரோ ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. பெரிய மனுஷன் ஒரு அதிகாரி சொல்றது இல்ல. ஒரு வார்த்தை மகாராஜா அவனை மட்டும் நம்பாத. அவனை விடக்கூடாது. கூடாது கம்முனு நிமன். ஆனா நாடோடி என்பவன் நாடோடின்னு சொல்லுவாங்க. உலகத்தை சுற்றக்கூடிய நாரதுன்னு சொல்லுவாங்க. கலகமாரின்னு சொல்லுவாங்க. எனக்கா கலகமாரின்னு சொல்லு. ஆனா ஆகாத வார்த்தைய சாகாத பேசலாம். அடிக்க வேண்டாம், உழைக்க வேண்டாம். நான் சொல்லும் வார்த்தையை நீயே உலகத்துல பலசாலி. நீயே உலகத்துல சிறந்தவன். நீயே உலகத்துல சிறந்தவன். வீராதி வீரன். உன்னை வெல்லவோ கொல்லவோ இந்த உலகத்தில்
தெரியுமா? சொல்லாத இது நெஞ்சுக்குள்ள கையா? இனி எங்க கை வைக்கணும்? ஒரு வார்த்தை சொன்னதால கேட்கணும்ல. இருங்க. சொல்லாம போடுறாடி. ஐட்டால ஓபன் பண்றீங்க. வலிக்குதுடா பையா. வலிக்குயா? ஏய், ஐயா மகாராஜா ஒரு நிமிஷம் வாங்குங்க. ஜபார். அரசே, என்ன நாடி வந்த செய்தி என்ன? மகாராஜா செய்தி சொல்ல போறேன் குற்றமாக என்ன வேண்டாம். அவசியமா வண்டியா ஒரு டீயா? எதற்கு என் நாட்டை நாடி வந்தாய்? அதாவது என் நாட்டை ஆள போறாய்? நல்லது செய்யதான் நான் வந்து என் நாட்டை ஆள போறீங்க? இல்ல எனக்கு வேணாம்ப்பா. எனக்கு நாடு வேணாம், நகரம் வேணாம், சொத்து வேணாம், சொகம் வேணாம். எதுவுமே வேணாம், சன்னியாசி. இந்த உலகத்துல நீ ஒண்டி ஆளலாம் பாக்குறியா? மகாராஜா உந்த நாடு வேண்டாம், நகரம் வேண்டாம். சூரதீரா இந்த உலகத்தை சுற்றக்கூடிய நாரத ஐயோ, 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 நாரத மகாமுனிவரா? ஏய், அப்ப இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு இவருக்கு ஆமா தெரியுமா? அவருக்கு தெரியும். எப்படி இருப்பாங்க, ஆமா. எப்படி இருக்கலாம், ஆ. எப்படி இருக்க போறாங்க, நிகழ்காலம் செல்காலம் கடந்த காலம் எல்லாம் மூன்று காலாக ஆனா, நான் எப்படி வாழ்வது ஆ. அப்படி சொல்ல கேட்ட சொல்லுவாரா? ஆ, கண்டிப்பா. நான் ஒரு ஆளே தான் இருக்கணும் உலகத்துல. ஆமா, ஆமா. ஆனா நான் யாருன்னா நினைச்சேன்னா ஆ. அவன் 10 எரிஞ்சு சாம்பலா போடணும். காத்தாடிக்கு பாத்துனா அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில ஆ. காத்தாடிக்கு பாத்துனா இந்த ஊரு உலகம் ஊரா அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். அப்படியே நடக்கும். அப்படியே அப்படியே ஜாலவரே. ஏய், ஓ. அப்படின்னு சிம்மதாங்க அவரு. குடும்பா நாய்க்கால் குடும்பா, கொடுப்பா குடா. நாய்க்காலா சரி அடி அடி என்னப்பா அல்லது பத்தாசுரனே உட்கார் உட்கார் சாமி ஓஹோ, நாராயணனே. அறியாத புண்ணை செய்யாமல் செய்து விட்டேன். என்னை மன்னித்திரு. உன் பாவத்திற்கு அநியாயம். எழுதுரு என்னுடைய பாதாள இந்த கமலங்களை ஆதரவாக செலுத்துவார் என்றென்றும் நீ அரசனாக வாழ கடவுள் எழுந்திரு. உன்னை எதற்காக நாடி வந்தேன் என்று கேட்கிறார். எல்லாமே நல்லா இருப்பாங்க நீ சொன்னா. ஆனா என் இஷ்ட குலதேவனாகிய அவனாகிய பரம்பரை நோக்கி ஆமா நேற்று ஒரு 47 வருஷம் ஆகுது நான் பிறந்து. நீ தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு வரையே. நாளைக்கு 48 பூஜை இட்டு வருகின்றேன். சரி. ஆனா எனக்கென்று ஒண்ணு நான் இதை கேட்கவில்லை. ஆஹா. ஆனா இந்த உலகத்தில் நான் வாழணும். எனக்கு மிஞ்சி யாரு நான் இருக்கு? யோசனை சொல்றேன், அது மாதிரி கேட்கறியா? நீ வாசையா? ஆமா தக்கை வாசை கேட்டு. பத்தாசுரனே என்னுடைய வாசனை செய்தால் ஆமா இந்த உலகத்துல நான்
ஈசனை தினந்தோறும் வணங்க வேண்டுமானால் ஒரு மண்டலம் 48 நாள் வணங்க வேண்டும். ஆனா 47 நாள் முடிஞ்சு போச்சு. 48வது நாள். இந்த ஒரு நாளிலே நீ இவ்வளவு நாள் வனம் பூஜை செய்து வீணாகி போய்விட்டது. இந்த ஒரு நாள் நீயே பூஜை செய்தா வீணா போயிடும். நல்ல வேலை, நான் அதுக்காக வந்துக்கிறேன். ஒரு நாள் மட்டும் இந்த உலகத்துல நான் நினைத்ததை நடக்க வேண்டும். ஆமா, நான் ஒருவனை அழைத்தாலும் நீ எதை வருவதே வாழ வேண்டும். நான் வருவதே வாழ வேண்டும். நீ நினைப்பது போல உனக்கு வாழ வேண்டுமானால் நான் சொல்வது போல கேட்க வேண்டும். பரமசிவனை கோரி இன்று ஒரு நாள் மட்டும் தினந்தோறும் செய்வது போல நீ இன்று செய்தால் அதாவது தினந்தோறும் செய்கிறானே, இன்று நேரடியா வருவோம் என்று பரமசிவன் உனக்கு காட்சி கொடுப்பார். வருவாரா? கண்டிப்பாக வருவார். அவர் கடவுளாச்சு பார்க்க முடியுமா? அவரா கண்டிப்பா பார்க்கலாம். ஏனென்றால் அப்படி வரவில்லை என்றால் நீ மண்டிட்டு வணங்க வேண்டும். கண்டிப்பா வருவாரு. அப்படி வரவில்லை, வந்தார் என்றால் வந்த உடனே அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி விட்டு கடவுளாச்சு அவர் பாதத்தை அப்படியே தொட்டு வணங்கி பூஜை செய்து, அதாவது அவளை அகமகளை வச்சு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஆகாயவாணி பூமாதேவி சாட்சியாக நான் கேட்கும் வரத்தை நீ கொடுக்க வேண்டும் என்று சத்தியம் வாங்க வேண்டும். முதல்ல ஒரு கடவுள்கிட்ட போய் சக்தி வாங்கணும். நம்ம கண்டிப்பா வாங்கிதான் ஆகணும். நம்ம வாங்கிதான் ஆகணும். அப்படி ஒரு உலகத்துக்கே படியாளக்கூடிய கடவுள் அவரை போய் சத்தியம் சத்தியம் பண்ணுவாரா? கண்டிப்பா பண்ணுவாரு.